இந்த ஸ்டோரி வந்து 1 சாமுவேல் 17th சாப்டர்ல இருக்கு. இஸ்ரேல் பீப்பிளும் பெலிஸ்டியன்ஸும் வார்ல இருக்கப்போ, இஸ்ரேல் பீப்பிள் ஒரு பாளையத்திலும், பெலிஸ்டியர் ஒரு பாளையத்திலயும் தங்கி இருந்து நடுவுல இருக்க இடத்துல சண்டை போடுறாங்க. இப்போ இந்த பீரியட்ல வந்து இஸ்ரேலோட ராஜா சவுல், பெலிஸ்டியன்ஸ் வந்து அவங்களோட ஒரு ஜெயண்ட் காத்துரான் ஆகிய கோலியாத்த கூட்டிட்டு வந்து, இவனுக்கு அகெயின்ஸ்டா ஃபைட் பண்ண இஸ்ரேல்ல யார் ரெடியா இருக்கா அப்படின்னு கேட்டப்போ, இஸ்ரேல் பீப்பிள் எல்லாருமே அவன பார்த்து பயந்து ஓடுனாங்க. அங்க வந்து டேவிடோட பிரதர்ஸ் இருந்தாங்க. அவங்க அண்ணாக்கு ஃபுட் குடுக்க டேவிட் வந்து வரப்போ, இவங்க பயந்து ஓடுறத பார்த்துட்டு, "நம்ம கூட காட் இருக்கப்போ நீங்க எதுக்கு பயந்து ஓடுறீங்க?" அப்படின்னு கேட்டாரு. டேவிடோட பிரதர்ஸ் எல்லாம் அவர திட்டி கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டேவிட் போய் சவுல பார்த்து, இந்த மாதிரி நான் போய் கோலியாத்துக்கு அகெயின்ஸ்டா ஃபைட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. சவுல் ஃபர்ஸ்ட் வேண்டான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிட்டு அவரோட கவசத்தெல்லாம் குடுப்பாரு. டேவிட்க்கு அது எதுவுமே பத்தாதனால, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட சவுல் வந்து அவருடைய பட்டயத்த குடுத்தப்போ, கர்த்தர் என் கூட துணையா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, 5 கூழாங்கல்லும் அவருடைய ஸ்லிங்கையும் எடுத்துட்டு கோலியாத்துக்கு அகெயின்ஸ்டா ஃபைட் பண்ண போவாரு. அப்போ வந்து கோலியாத் வந்து டேவிட பார்த்து சிரிச்சு, இஸ்ரவேல்ல வந்து எனக்கு எதிரா ஃபைட் பண்ண சின்ன பையன் தான் இருக்கானா அப்படின்ட்டு அவன கிண்டல் பண்ணுவாங்க. டேவிட் வந்து கூழாங்கல் எடுத்து ப்ரேயர் பண்ணி கரெக்ட்டா கோலியாத்தோட நெத்தியில அடிச்சோனே, கோலியாத் முகம் குப்புற விழுந்துருவாரு. டேவிட் அவரோட பட்டயத்த எடுத்து கோலியாத்தோட தலைய வெட்டிருவாரு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்மளுக்கு எதிரா இருக்க எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும், காட் நம்ம கூட இருக்காருன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு கண்டிப்பா ஜெயம் கிடைக்கும்.